வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பள்ளி வந்துட்டு உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு அந்த கஞ்சியை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. அப்ப மாறனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போன் வந்துருது. உடனே மாறன் அந்த போனை எடுத்துக்கிட்டு வெளியில போயிடுறாரு. இந்த நேரத்துல விஜய் அந்த பக்கமா வராங்க. இவன் எதுக்கு இப்ப சித்தியோட ரூம்ல இருந்து வரான் அப்படின்ட்டு இங்க இருந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கஞ்சி இருக்கு. அப்படியே அந்த வள்ளி மேலேயும் ஒரு போர்வை போத்தி இருக்கு. தலையில ஈர துணி எல்லாம் வச்சிருக்கு. இத பார்த்ததோட விஜய் நினைக்கிறாங்க, ஓ, நான் இல்லாத நேரம் பார்த்து இந்த வள்ளிய உங்க பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வள்ளிய போய் கிளப்புறாங்க. சித்தி, எந்திரிங்க சித்தி, உங்களுக்காக நான் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளி எந்திரிச்சு உட்கார்றாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு சொல்லு விஜி. அப்ப விஜய் சொல்றாங்க, சித்தி இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு சித்தி? அப்ப மீரா வள்ளி கேக்குறாங்க, விஜி நீயா எனக்கு இதெல்லாம் பண்ண? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, நான் இல்லாம வேற யாரு சித்தி பண்ண போறா? அங்க அக்கா தங்கச்சி 3 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் தான் உங்களை நடிச்சு நல்லா ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கதான் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களே, இனிமே உங்களோட தேவை அவங்களுக்கு தேவையே இல்லை. அதான் சித்தி இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு அம்மா மாதிரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பேன். சரியா சித்தி? இப்ப உங்களுக்காக பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்ல கஞ்சியா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இது குடிங்க சித்தி. ஜுரம் உடனே சட்டுன்னு பறந்துரும். அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்ல விஜய், எனக்கு குடிக்க முடியல, வாமிட் வர மாதிரி இருக்கு. விஜய் சொல்றாங்க, சித்தி எதுவுமே சாப்பிடாம இருந்தா அப்படித்தான் பண்ணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்ப நம்ம வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அந்த கஞ்சிய குடிச்சதோட நம்ம வள்ளி யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி வீராவுக்கு மட்டும்தான் கஞ்சி ரெடி பண்ண தெரியும், வீரா எப்படி ரெடி பண்ணுவாளோ அதே மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்ப வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜி இத நீதான் ரெடி பண்ணியா? விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, நான் தான் ரெடி பண்ணேன். நான் தானே சித்தி உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன், வேற யாரும் உங்களை பாக்குறா? அப்ப வள்ளி கேக்குறாங்க, விஜய் நீ என்கிட்ட எதுவும் பொய் சொல்லலையே? விஜய் சொல்றாங்க, சித்தி நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? நான் எல்லாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட பொய் சொன்னா இந்த வீட்டுல எனக்கு நீங்க மட்டும்தான் ஆதரவு கொடுக்குறீங்க. உங்ககிட்ட பொய் சொன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க முடியுமா சித்தி? இது கேட்டதோட வள்ளியும் சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியை குடிக்கிறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இப்ப எதுக்கு இவ நம்ம மேல சந்தேகப்படுறா? ஒருவேளை இவளுக்கு நம்ம மேல ஏதாவது டவுட் வந்துருச்சோ அப்படின்னு. அதுக்கப்புறம் விஜய் வள்ளிக்கு கஞ்சி கொடுத்துட்டு, சரி சித்தி நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளியில வராங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, நான் படுத்திருக்கும் பொழுது வீராதான் என் பக்கத்துல எனக்கு தலையில எல்லாம் தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுத்ததுன்னு நல்லா ஞாபகம் இருக்கு. வீராதான் என் பக்கத்துல இருந்து பேசினா அப்படின்னு ஞாபகம் இருக்கு. ஆனா இவ பண்ண என்ன சொல்றாளே, ஒருவேளை நம்ம கனவுல கண்டிருப்போமோ, என்னன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு வள்ளி யோசனிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாறன் போன் பேசிட்டு நேரா ரூமுக்குள்ள வராரு. பார்த்தா வள்ளி உட்கார்ந்துருக்காங்க. மாறன் இங்க இருந்து கஞ்சிய பாக்குறாரு. இப்ப கஞ்சி ஃபுல்லா முடிஞ்சிட்டு மாறன் கேக்குறாரு, என்னத்த கஞ்சிய ஒரே ஆளா குடிச்சிட்டு போல, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீரா சொன்னா? அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்னடா சொல்ற? மாறன் சொல்றாரு, ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வீரா கஞ்சி வச்சு கொடுத்தா. அவ கொண்டாந்து கொடுத்துருக்கலாம். ஆனா அவ கொடுத்தா ஏற்கனவே நீ அவ மேல கோவமா இருக்கியா? ஒரு வேளை குடிக்காம போயிட்டான்னா என்ன பண்றது? அதான் என் கையில கொடுத்து கொண்டாந்து கொடுக்க சொன்னான். ஆனா நான் வச்சிட்டு ஒரு கொஞ்சோண்டு போன் பேசிட்டு வரதுக்குள்ள முடக்குன்னு எடுத்து குடிச்சிட்ட. சரியான ஆளுதான் தனி. இது கேட்டதோட மல்லி கேக்குறாங்க, என்னடா சொல்ற? வீராதான் கஞ்சி வச்சு உன்கிட்ட கொடுத்து விட்டாளா? மாறன் சொல்றாரு, ஆமா, வீராதான் கொடுத்தா. அப்ப வள்ளி கேக்குறாங்க, விஜயில வச்சு கொடுத்ததா கொண்டாந்து கொடுத்தா? மாறன் சொல்றாரு, அத்த அவளுக்கு முதல்ல கஞ்சி வைக்க தெரியுமா? வீரா மாதிரி யாராலையும் கஞ்சி வைக்க முடியாது. சரி, அந்த விஜயே கஞ்சி கொண்டாந்து கொடுத்தது மாதிரி இருக்கட்டும். வீரா கஞ்சி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும்ல? எத்தனை நாளா நீ வீரா கிட்ட பழகிட்டு இருக்க. அவளோட டேஸ்டே தனி ரகம்தான். அவ என்ன சமைச்சாலும் அது உனக்கு தெரியாதா? இது கேட்டதோட வள்ளி யோசிக்கிறாங்க. மாறன் சொல்றாரு,
சரித்த, உன்கிட்ட என்ன சொன்னாலும் உன் மக விஜி தான் கஞ்சி கொண்டாந்து கொடுத்தா அப்படின்னு உன் மனசுல பிக்ஸ் பண்ணிருப்ப. உனக்கு உடம்பு சரியானா போதும், நான் வீரா கிட்ட போய் சொல்லிடுறேன். ஃபுல் கஞ்சியையும் ஒரே ஆள குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வெளியில வராரு. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, கஞ்சி கொண்டாந்து கொடுத்தது வீரா, ஆனா தான் தான் கொடுத்தேன் அப்படின்னு விஜி கொடுக்குறான். ஒருவேளை உண்மையாவே அவள் நம்மளை ஏமாத்துறாளோ, அவளோட இன்னசென்ட்டை பயன்படுத்தி அப்படின்னு வள்ளி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வெளியில வந்துட்டு அந்த போனு எங்கதான் போயிருக்கும், யாருமே வந்துட்டு அந்த போன் எடுக்கல. அப்புறம் யாருதான் என் போனை எடுத்திருப்பான், ஒருவேளை அந்த தோட்டத்து பக்கம் பேசிக்கிட்டு இருப்போமே அப்ப அந்த போனை போட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்ட்டு போய் தேடுறாங்க. அப்பதான் மாறன் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன தேடுற விஜய் அப்படின்னு கேட்க, விஜய் மாறனை பார்த்ததோட இல்ல மச்சான், மாடியில துணிக்காய போட்டிருந்தேன், அதான் இங்க வந்து விழுந்துச்சான்னு பார்த்தேன். மாறன் கேக்குறாரு, மாடியில உள்ள துணி இங்க வந்து கிடந்துச்சா, சரி சரி தேடு, அப்படியே பக்கத்து தெருவும் போய் தேடு, அங்க கிடந்தாலும் கிடக்கும்ல. இது கேட்டதோட விஜய் வந்துட்டு மாறனை பார்த்து மறைக்கிறாங்க. மாறன் அந்த இடத்துல இருந்து போனதோட விஜய் நினைக்கிறாங்க, இப்ப எதுக்கு இவன் நக்கலா வந்து பேசிட்டு போறான், ஒருவேளை இவன் தான் போன் எடுத்திருப்பானோ, ஏற்கனவே இவனுக்கு நம்ம மேல கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு, ஒருவேளை இவன் தான் போன் எடுத்திருப்பானோ அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வள்ளி அந்த பக்கமா வராங்க. விஜய் வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வள்ளி கேக்குறாங்க, விஜய் அப்படின்னு. அப்ப விஜய் வள்ளிய பார்த்துட்டு, சொல்லுங்க வள்ளி சித்தி. அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி என்ன தேடிக்கிட்டு இருக்க, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த கிளிப்பு உன் கைக்கு இன்னுமா கிடைக்கல. அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி, அந்த மாதிரி ஒரு கிளிப்பு கிடைச்சது வந்து யாருக்கிட்டயுமே இல்ல, கிராமத்திலேயே நான் மட்டும்தான் அந்த கிளிப்பு வச்சிருந்தேன் அப்படின்னா பாத்துக்கோங்க. அதான் அந்த கிளிப்பு காணாம போனதோட எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, அதான் சித்தி தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி சரி தேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போகும்பொழுது விஜய் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு போறாங்க. ஒரு சாதாரண கிளிப்புக்கா இவ இப்படி வலவீசி தேடிக்கிட்டு இருக்கா, இல்ல இவ கண்டிப்பா கிளிப்பு தேடல, வேற ஏதோ ஒண்ணு தேடுறா அப்படின்ட்டு வள்ளி இங்க இருந்து போறாங்க. வேற கிச்சன் போய் பார்த்தா வீரா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி போயிட்டு நேரா வீரா கிட்ட, நீயா சமைச்ச அப்படின்னு கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, நான் தான் சமைச்சேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, ரெடி பண்ணி தரேன், கஞ்சி குடிச்சிங்கல்ல. அப்ப வள்ளி கேக்குறாங்க, கஞ்சி குடிச்சேன், நீயா அந்த கஞ்சிய ரெடி பண்ண. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, நான் தான் ரெடி பண்ணேன், நான் கொண்டாந்து கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைச்சு மாறன் கிட்ட கொடுத்து விட்டேன். இது கேட்டதோட வள்ளியும், ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்ல. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு நிறையவே இருக்கு அப்படிங்கிறது தெரியும், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட நான் உண்மையை நிரூபிப்பேன், அப்ப கண்டிப்பா வந்துட்டு என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்க, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் வள்ளியம்மா அப்படின்னு சொன்னதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்பதான் வள்ளிக்கு தோணுது, விஜி அப்ப உண்மையாவே போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காளா, கஞ்சி ரெடி பண்ணது வீரா, ஆனா நான் தான் ரெடி பண்ணேன் அப்படின்னு எதுக்கு அந்த விஜி சொல்லணும் அப்படின்னு நம்ம வள்ளிக்கு தோணுது. சரி இதை பத்தி நம்ம விஜய் கிட்ட நேரடியாவே போய் கேட்டுரும் அப்படின்ட்டு வள்ளி வந்துட்டு நேரா விஜய போய் பாக்குறாங்க. விஜய் அப்பையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி நேரா விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் அப்படி என்னத்தை தான் தேடுற, நீ தேடுறத பார்த்தா கிளிப்ப தேடுற மாதிரி தெரியல, உனக்கு ஏதோ ஒரு முக்கியமான பொருள் அது காணாம போயிட்டு அப்படின்னு தான் நீ தேடிக்கிட்டு இருக்க. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, இந்த பொம்பளை சரியா கண்டுபிடிச்சிட்டாலே. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொருள் காணாம போனுச்சுன்னு சொல்லு, நானும் தேடுறேன், நீ மட்டும் ஏன் தேடிக்கிட்டு இருக்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி, அந்த கிளிப்பு தான் தேடினேன், சரி தேடி தேடி கடை எங்கேயும் காணாம போயிட்டு, இதுக்கு மேல நான் தேடி என்ன பண்ண போறேன், இப்ப என்ன போயிட்டு போகுது சித்தி. சரி சொல்லுங்க சித்தி, இப்ப உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டா நான் வச்சு கொடுத்த கஞ்சி உங்களை நல்லாக்கிட்டு போல. இது கேட்டதோட வள்ளி நேரா விஜய பார்த்து, இப்ப எதுக்கு நீ பொய் சொல்ற. அப்ப விஜய் அதிர்ச்சியாகி, என்ன சித்தி கேக்குறீங்க, பொய் சொல்றேனா, நான் என்ன சித்தி பொய் சொன்னேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கஞ்சி மாதிரி டேஸ்ட் வந்து வீராவால மட்டும்தான் ரெடி பண்ண முடியும், உனக்கு அந்த கஞ்சி ரெடி பண்ண தெரியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால வீரா கொண்டாந்து கொடுத்த கஞ்ச நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு கொடுத்துருக்க, எதுக்காக அப்படி பொய் சொல்லி கொடுத்த சொல்லு அப்படின்னு சொன்னதோட விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இது எப்படியாவது நம்ம சமாளிச்சே ஆகணுமே அப்படின்ட்டு நேரா வள்ளிய பார்த்து, இங்க பாருங்க சித்தி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு, இந்த வீட்லயே எனக்கு ஆதரவு கொடுக்கறது நீங்க மட்டும்தான், இப்ப அந்த வீரா வந்துட்டு உங்களுக்கு கஞ்சி கொண்டாந்து கொடுத்துட்டா அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை நீங்க என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது,
இந்த வீட்ல நீங்க ஒரு ஆளு மட்டும்தான் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பொசுக்குன்னு வீரா உங்க மேல பாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு என்கிட்ட பேசாம போயிட்டீங்கன்னா என்னால தாங்க முடியாது சித்தி. அதுக்குதான் சித்தி நான் அப்படி போய் சொன்னேன். உங்க மேல உள்ள பாசத்தினாலையும் பொசசிவ்னாலையும் தான் சித்தி நான் அப்படி பண்ணிட்டேன். இது கேட்டதோட வள்ளியும், சரி விஜய், இதுக்கப்புறம் என்கிட்ட போய் சொல்ற வேலை வச்சுக்காத. ஏற்கனவே உன் மேல நிறைய மைனஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சோ இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னா கண்டிப்பா அப்புறம் எனக்கு உன் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இது கேட்டதோட விஜயம், சரிங்க சித்தி, இதுக்கப்புறம் நான் எந்தவித பொய்யும் சொல்ல மாட்டேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இத பார்த்ததோட நம்ம வள்ளி நினைக்கிறாங்க, விஜய் உண்மையாவே உண்மைதான் சொல்றாளா, இல்ல வீரா சொல்ற மாதிரி இவளோட நம்மளோட இன்னசென்ட்டை அவ பயன்படுத்திக்கிறாளா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு வீரா கிட்ட மனசு விட்டு பேசலாம் அப்படின்ட்டு வள்ளி நினைக்கிறாங்க. வள்ளி இங்க இருந்து வந்துட்டு நேரா வீராவை கூப்பிடுறாங்க. வீரா இங்க இருந்து வந்துட்டு, சொல்லுங்க வள்ளியம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா சொல்லுங்க, நீங்க எப்ப பேசுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்க வள்ளியம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, விஜய வந்துட்டு நீ தப்பானவ, பேசிக்கான ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னியல்ல, எதுக்காக அப்படி சொன்ன? அப்படி விஜய பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, நான் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நீங்க நம்ப போறது கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். அந்த விஜய் வந்துட்டு கார்த்தியை ஏற்கனவே கிராமத்துல இருக்கும் பொழுது காதலிச்சிருக்கா. பிருந்தாவும் கார்த்தியும் காதலிச்சது அவளுக்கு தெரியாதான். அதுக்கப்புறம் நம்ம கண்மணி இருக்கால, அவ ஏதோ ஒரு பொண்ண கார்த்தியோட ரூம்ல அனுப்பியிருக்கா. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு போனா என்ன, நம்ம போவோம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த விஜி போயிருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா விஜய் வந்துட்டு கார்த்தி மேல பழி போட்டுட்டா. இங்க பொறுத்த வரைக்கும் விஜி போய் தான் சித்தி, போய் தான் வள்ளியம்மா சொல்றா. அவ சொல்ற பொய்ய கொஞ்ச நாள்ல நான் கண்டுபிடிச்சிருவேன் வள்ளியம்மா. அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு என்னையோ இல்ல பிருந்தாவையோ எதுவும் தப்பு சொல்லாதீங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நான் உன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கேன். மாறனுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து வந்தப்பையும், இந்த குடும்பத்துக்கு பல கஷ்டம் வந்தப்பையும் நீ ஒரு ஆளு மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா நின்றுகிட்டு இருந்த. அதே மாதிரி இப்பயும் நிக்கிற அப்படின்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரம் நீ உண்மையை கண்டுபிடிப்ப அப்படின்னு நானும் நம்புறேன். சீக்கிரம் நீ உண்மையை கண்டுபிடி வீரா. ரெண்டு பேரோட வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு வீரா. அதுக்கு வீரா சொல்றாங்க, எனக்கு புரியுது வள்ளியம்மா, நான் கூடிய சீக்கிரம் உண்மை என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட வள்ளியும், சரி வீரா அப்படின்னு சொல்ல, இத தூரத்துல இருந்து விஜய் பார்த்துட்டு, டி பாவி வள்ளி, என் மேல சந்தேகத்துலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன்னை எப்படியாவது மறுபடியும் ஏன் வழிக்கு கொண்டுட்டு வரணுமே அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா நேரா வள்ளிய பார்த்து, இங்க பாருங்க வள்ளியம்மா, நீங்க அது வரைக்கும் எது தப்பு எது சரி அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பக்கமா நிக்கிறீங்கல்ல விஜய் பக்கம், இந்த வாட்டி நீங்க விஜய் பக்கம் நிக்காம ரெண்டு பக்கமும் என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இது கேட்டதோட வள்ளியும், சரி வீரா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தூரத்துல இருந்து பார்த்துட்டு, விடக்கூடாது, இந்த வள்ளி நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கு, அவ மட்டும் கொஞ்சம் மாறுனா நமக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ கண்டிப்பா விடக்கூடாது அப்படின்னு அந்த விஜய் நினைக்கிறாங்க. அப்பதான் விஜய் நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு, என்ன பண்ணலாம், இந்த வள்ளியை நம்ம பக்கம் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிருந்தா கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வாலண்டியரா அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு டக்குன்னு அங்க இருந்த அந்த கரண்டி எடுத்து நெருப்புல வைக்கிறாங்க. இதை நம்ம பிருந்தா பார்த்துட்டு, இப்ப எதுக்கு இவ இப்படி பண்றா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப டக்குன்னு விஜய் என்ன பண்றாங்கன்னா அந்த கரண்டி எடுத்து அப்படியே சுட்டுக்கிறாங்க. இத பார்த்ததோட பிருந்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் என்னடி பண்ற? அப்ப விஜய் டக்குன்னு சத்தம் போடுறாங்க, ஐயோ பிருந்தா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாரும் வராங்க. வந்துட்டு ராமச்சந்திரன் எல்லாரும் பாக்குறாங்க. வள்ளி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி விஜயோட கையை பிடிச்சி, விஜய் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம விஜய் சொல்றாங்க, சித்தி சமைக்கலான்னு வந்து சித்தி அவருக்கு. அப்ப இந்த பிருந்தா வந்துட்டு, என் புருஷனுக்கு நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டிய காய வச்சு என்ன சுட்டுட்டா சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட பிருந்தா செம்ம ஷாக் ஆகி, ஐயோ இவ சொல்றது எல்லாமே அப்படியே போய், இப்படி எதுவுமே நடக்கவே இல்லை, இங்க பாருங்க வள்ளியம்மா, நான் அப்படி பண்ணவே இல்லை, அவ சொல்றது போய்,
அப்ப விஜய் சொல்றாங்க, அப்ப நானே இந்த கரண்டி எடுத்து சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றியா? எப்படி ஒரு பொண்ணை தானாவே எடுத்து கைய சுட்டுப்பாளா? இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பிருந்தா. இது மாதிரி நீ ரொம்ப இன்னசென்ட், எதுவுமே தெரியாத பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட பிருந்தா சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய். இங்க பாருங்க மாமா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. இவளாதான் கண்டி எடுத்து கையில சுட்டுக்கிட்டு இப்படி பேசுறா. அப்ப வீரா இங்கேருந்து பிருந்தாவை பார்த்து, பிருந்தா நீ இப்படி பண்ணியா? அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி சொல்ற, நான் இப்படி பண்ணுவேனாக்கா? அப்ப வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜய் உண்மையாவே இதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்க, விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. இந்த வீட்டை விட்டு மரியாதையா போடி, இல்லைன்னா நான் இப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு பிருந்தா என் கையில சுட்டுப்பிட்டா. அப்ப நம்ம வள்ளி செம்ம டென்ஷன் ஆகி விஜய ஓங்கி ஒரு அறை அறையிறாங்க. விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு, இந்த கரண்டி எடுத்து காய வச்சது, எடுத்து உன் கையிலேயே நீ சுட்டுக்கிட்டது எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். எதுக்காக விஜய் இப்படி பண்ற? அப்ப விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அப்படி கேளுங்க வள்ளியம்மா, இப்பயாவது இவளுக்கு புரியட்டும். இது கேட்டதோட விஜய்க்கு செம்ம ஷாக்கு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்து உன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. எப்ப அந்த கஞ்சி கொடுத்தது வீரா, ஆனா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நின்னியோ, அப்பவே எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சுரே. நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல விஜய். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், மரியாதைய சொல்லு. உண்மையிலேயே கார்த்தி உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா, இல்ல அவனை மாட்டி விடுறதுக்காக நீ இப்படி பண்ணியா? உண்மையை சொல்லிடி. இது கேட்டதோட விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா ஒரு நாள் நீ பண்ண கேடுத்தனம் எல்லாருக்கும் என் வீரா நிரூபிப்பா. அப்ப இருக்குடி உனக்கு, இப்போதைக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியாத நிலைமையில இருக்கேன், இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை. இது கேட்டதோட விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு இத்தனை நாளும் வள்ளியை தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வள்ளிக்கும் விஜய் மேல சந்தேகம் வந்துருச்சு. சோ இந்த சந்தேகத்தை எப்படி வந்துட்டு நம்ம வீரா அதை வச்சு உண்மையை நிரூபிக்க போறாங்க, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.